அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின்படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய, உயரத்திற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்க பெற முடியும். ஆங்கில புத்தாண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சாதகமான அமைப்பு தான். அதே மாதிரி கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த தமிழ் புத்தாண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான காலகட்டம் தான். ஏன்னா சனி 6ல வந்து அமர்வது அவ்வளோ பெரிய யோகம். பாக்கியஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சியாரார். கடந்த ஓராண்டு காலகட்டமா அஷ்டமத்துல குரு அமர்ந்து பலவிதமான தொந்தரவுகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுத்துட்டார். போதும் போதுங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை வாரி வழங்கிட்டார் குரு பகவான். ஆனா வரும் மே 14ஆம் தேதி முதல் குருவும் பாக்கியஸ்தானத்துக்கு போறார். சனியும் 6ஆம் பாவகத்துல இருக்கார். கிரகநிலை சஞ்சாரங்கள் மிக சாதகமா இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தன்னம்பிக்கையோட செயல்படுங்க, மகிழ்ச்சியோட செயல்படுங்க. நிச்சயமா சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது உங்களை தேடி வரும். அற்புதமான சூழ்நிலைகள் உங்களை சார்ந்து இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு. ஆனா அந்த பழமொழி உங்களுக்கு செல்லாது. மகிழ்ச்சியா இருக்க போறவங்களுக்கு 9ல குரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது. குரு பாக்கியஸ்தானத்துல வந்தமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையா, பஞ்சம பார்வையா உங்க ராசியவே பாக்குறார். 7ஆம் பார்வையா 3ஆம் பாவகத்தை பாக்குறார். முயற்சி ஸ்தானத்தை பாக்குறார். தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்குறார். பாக்கிய பார்வையா உங்க பஞ்சம ஸ்தானத்தை பாக்குறார். குரு உங்க ராசியை பாக்குறதே மிகப்பெரிய வெற்றி. குரு பார்வை படுமிடம் தோஷமாவே இருந்தாலும் நிவர்த்தியாகும். அந்த விதத்துல குருவுடைய முதல் பார்வையே உங்க ராசியின் மீது விழுறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலகட்டத்துக்கு மிகப்பெரிய யோகம். எப்போதுமே இனிமே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆற்றல் கோச்சார ரீதியா துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது கோச்சார ரீதியான பலன்கள். இதை தாண்டி உங்க சுயஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உங்க சுயஜாதகம் ஒருவேளை வலுவா சிறப்பா இருந்தா, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தா துலாம் ராசி அன்பர்கள் ஒரு அற்புதமான உச்சக்கட்ட நிலைய அடையக்கூடிய அமைப்பு 100% இந்த காலகட்டத்தில் உண்டு. சுயஜாதகம் ஒரு வேலை சரியில்லை, தசாபுத்தி சரியில்லாம இருக்கு அப்படின்னா ஒரு 20% அளவுக்கு கோச்சாரம் உங்களுக்கு நிச்சயமா ஒர்க் பண்ணும். ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா ஜாதகம் பார்த்து அந்த தசாநாதனையோ புத்திநாதனையோ அந்தரநாதனையோ வலுப்படுத்த என்ன பண்ணணுங்கிறத ஜோதிடர்கிட்ட கேட்டு அதுக்கான பரிகாரம் பண்ணி உங்க தற்போதைய நிலையை மாற்றலாம். நல்ல நிலைக்கு நிச்சயம் நீங்களும் வரலாம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வர இருக்கு. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் பிறந்தது முதல் உங்களுக்கு வேலையில் உள்ள அழுத்தங்கள் குறையும். வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல தடை ஏற்படும். நீங்க இருக்கும் இடத்திலேயே வேலையை சிறப்பா செய்யலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பா அமையும். நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் கொடுக்கறாங்க. இவ்வளோ நாளா திருமணம் நடக்கல அப்படின்னு பல முறை ட்ரை பண்ணியாச்சு, நான் ரிஜிஸ்டர் பண்ணாத மேட்ரிமோனியே இல்லை, எல்லா பக்கமும் தேடியாச்சு, எனக்கு நல்ல வரன் அமையல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு உங்க வருத்தங்கள் நீங்கி சிறப்பான ஒரு திருமண பாக்கியத்தை கிரகநிலைகள் இனி கொடுக்க போறாங்க. காதலில் தோல்வியை சந்திச்சேன், காதல்னாலே பிரச்சனை, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு கவலைப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமே காதலில் வெற்றி கிடைக்கும். காதலில் மகிழ்ச்சி உண்டாகும். காதலிக்கிறது தவறில்லை, ஆனா அந்த காதல் மூலமா உங்க குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நீங்க காதலிக்கிற நபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில பெரும்பாலானோர் பொருளாதாரத்துக்காகவும் வேற சில தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் காதலிச்சு காதல்ங்கிற பெயரையே கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல காதலிங்க, ஆனா அந்த நபர் சரியான நபரா, உங்க குடும்பத்துக்கு அவங்க சூட் ஆவாங்களாங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் காதலிங்க. அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா, ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்களா, இல்ல உங்களை ஏமாத்துறாங்களா, இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு உங்க காதல் அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க காதலை நீங்க ஏத்துக்கோங்க. இதுக்கு முக்கிய காரணம் ராகு பகவான் வரும் மே 19ஆம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே குரு பார்க்கிறார்.
குரு பார்வை இருந்தாலுமே இங்க ராகு இருக்கிறதுனால காதலை உருவாக்கி அதுல ஒரு பிரச்சனைகளையும் கூடவே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால காதல் சரியான முறையில உணர்வு பூர்வமான உண்மையான அன்பா இருந்தா மட்டும் ஏத்துக்கோங்க. போலியான விஷயங்களா இருந்தா உடனே அதை கலைச்சி விட்டுடுறது நல்லது. தூக்கி போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி, 3 வயது முதல் 70 வயது வரை உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்குமே எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். தடங்கல்கள் விலகும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும், நிம்மதியான தூக்கம் வரும், பதவி உயர்வு உறுதியா உண்டு. நீங்க என்ன பணியில இருந்தாலும் சரி பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். சேல்ஸ் ரெப், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், மெடிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே வண்டி வாகனங்கள் இருக்குன்னாலும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு இன்னொரு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. இன்னொன்னு, நீண்ட காலமா ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகளை குரு பகவான் ஏற்படுத்துறார். இந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமா இந்த ஆண்டுல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை காரகனான குரு குழந்தை ஸ்தானத்தை பார்த்து குழந்தை ஸ்தானம் பலமாறதுனால நிச்சயமா குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு துலாம் ராசி என்பவர்களுக்கு 100% உண்டு. நீண்ட காலமா கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இனி கிரக நிலைகள் கொடுக்க போறாங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். நிறைய புண்ணிய யாத்திரைகள் சென்று வருவீங்க. லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல கேது வந்தமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்னே சொல்லணும். உங்க குலதெய்வ வழிபாட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பின்பற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்யுங்க. மனசார உங்க குலதெய்வத்தை வணங்குனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி இன்பங்களையும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் 20% அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் புரிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.